வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சப்ஸ்கிரைபர் சண்டே. இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களையும் பார்த்துக்கிட்டு வர்றோம். சப்ஸ்கிரைபர் தேவ ஆசீர்வாதங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. சாம்பல் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறாரு. கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். சாம்பல் ஃபெர்டிலைசர் லிமிடெட் நிறுவனம் 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட ஒரு இந்திய வேளாண்மை நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க உத்தம் பிராண்டின் கீழே யூரியா மற்றும் டிஏபி, எம்ஓபி போன்ற முக்கிய உரங்களை உற்பத்தி செஞ்சுட்டு வர்றாங்க. அதில் பெயர் பெற்று விளங்குறாங்க. அதே நேரத்தில் வடக்கு மற்றும் மத்திய இந்தியா முழுவதும் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் விதைகள் விநியோகம் செய்யும் முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க. மண் பரிசோதனைகள் மற்றும் ஆய்வகங்கள் மூலம் வேளாண் சேவையும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. நிகர வருமானம் ஆண்டுக்காண்டு பார்க்கலாம். சென்ற ஆண்டு இதே காலாண்டில் 1275 கோடியாக இருந்திருக்கு. இந்த ஆண்டில் ஜூனில் 1649 கோடியாக நல்லா அதிகரிச்சிருக்கு. அப்புறம் காலாண்டுக்கு பார்ப்போம். டிசம்பர் 2024 காலாண்டில் 534 கோடியாக இருந்திருக்கு. அதே இது மார்ச் 2025 காலாண்டில் 130 கோடியாக ரொம்ப விழுந்திருக்கு. இப்போ ஒரு 4-5 காலாண்டில் இல்லாத அளவுக்கு படு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நிகர லாபம் 130 கோடி ஆயிடுச்சு. 534 கோடியிலேருந்து 130 கோடியாக குறைஞ்சிருக்கு. அப்புறம் ஜூன் காலாண்டில் மறுபடியும் 548 கோடியாக நல்லா உயர்ந்துருச்சு. அப்புறம் மார்ச் காலாண்டில் மிகப்பெரிய நஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃபாரினரும் கொஞ்சம் வெளியேறிட்டாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரமோட்டர் 60% வச்சுருக்கிறாங்க. எஃப்ஐஐ 17%, மியூச்சுவல் ஃபண்டு 6.40% வச்சுருக்கிறாங்க. பப்ளிக்கிட்ட 16% இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க. மார்ச்சில் பெரிய நஷ்டம்னால இந்த எஃப்ஐஐ நிறையா வெளியேறியிருக்காங்க. ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. 4.5%லேருந்து 6.4% அதிகப்படுத்தியிருக்காங்க ஹோல்டிங்கை. பொதுமக்கள் ஹோல்டிங்கை அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க. விற்பனை சரிந்ததன் காரணமாக கடந்த 5 காலாண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு. மார்ச் காலாண்டில் நிகர வருமானம் இது மோசமான வருமானமாக இருக்குது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு. மற்றபடி சீராகத்தான் இருந்திருக்கு வருமானம். மார்ச் 2025 கணக்கின்படி 82 கோடி உங்களுக்கு கடன் இருக்குது. இந்த 82 கோடி கடன் பெரிய கடன் இல்லை, ரொம்ப கடனே இல்லாத கம்பெனின்னு நம்ம சொல்லலாம். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 742, லோ 443, க்ளோசிங் 543 க்ளோஸ் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை. பிஇ ரேஷியோ 12 இருக்குது. செக்டார் பி 25, புக் வேல்யூ 204, 2.66 டைம் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 21,763 கோடி, 1.84% நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மே 6ஆம் தேதி ரிசல்ட் முதலாம் காலாண்டு முடிவு வந்துச்சு. அந்த முடிவில் இந்த மார்ச் காலாண்டில் லாபம் ரொம்ப மோசமாக இருந்ததுனால மேலே ரிசல்ட்டில் 742 ரூபாயில் இருந்த பங்கு படிப்படியாக இறங்கி கீழே கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஜூலையில் 500 ரூபாய்க்கு 30% விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கன்சிடர் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்க 530க்கு கீழே போனால் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இறங்க கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல் உள்ள கம்பெனி, லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. அதே இது அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கவங்க இப்போ ப்ரைஸ் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. விலை கம்மியாக இருக்கிறப்ப இப்போ வாங்கி உங்களோட ப்ரைஸை குறைச்சிக்கோங்க. இது நீண்ட கால நோக்கத்துக்கு நல்ல நிறுவனம். புதுசாக வாங்குறவங்க இப்போ 530க்கு கீழே இறங்க கன்சிடர் பண்ணலாம். ஒரே முறையில் எல்லா பங்கையும் வாங்கிடாதீங்க. இறங்க 3 முறையாக பிரித்து வாங்குங்க. நீண்ட கால நோக்கத்துக்கு வச்சுக்கோங்க. டிவிடெண்டும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே படிப்படியாக அடுத்தடுத்து நான் ஆன்சர் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.